ஆண்டவர் தந்த நன்னாளிதே, ஆர்ப்பரிப்போம் நாம் மகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாளிலே, ஆர்ப்பரிப்போம் நாம் மகிழ்வோம். இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம், அவர் நம் நடுவில் இதோ இதோ. வாசமுடன் நம் பெயர் சொல்லி அழைக்கின்றார், நாம் ஆர்த்தெழுவோம். அவர் வழியாய் நம் வானகத்தின் தந்தையை நாம் அறிந்தோம். அனைத்தையும் படைத்து நமக்களித்த கடவுள் அவர்தாமே. அவர் பேரன்பு கனிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம். இது ஆண்டவர் தந்த நன்னாளிதே, ஆர்ப்பரிப்போம் நாம் மகிழ்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திரு அவை நடுவில் அவர் தம் வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானினுடைய விழாவினை இன்று நாம் சிறப்பித்து கொண்டாடுகிறோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்தூதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறை உண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலைவாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும்
நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 20. இறைவார்த்தைகள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க. அருள் வழங்கும் அன்பின் இறைவா, உம்முடைய திருத்தூதரான புனித யோவானினுடைய விழாவை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் எங்கள் உள்ளங்களில் அன்பை பொழியும், உமது ஆசிரினால் நிரப்பும். இதோ திருத்தூதரான யோவான் எப்படி உமக்கு அன்புக்குரியவராயிருந்தாரோ
அதுபோல நாங்களும் எங்கள் செயல்களாலும் சொல்லாலும் வாழ்வாலும் உமது அன்புக்குரியவராய் என்றென்றும் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். அருள் புரியும், ஆசிரளியும். ஆமீன். நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று திருத்தூதரான புனித யோவானினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளினுடைய விழா வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, திருத்தூதரான யோவானினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கடவுள் அவரை தன் பணிக்கென அழைத்த போது உடனடியாக இறை திருவுளத்திற்கு திட்டத்திற்கு செவிசாய்த்து இயேசுவை பின்பற்றியவர். இயேசுவினுடைய பணி வாழ்வின் போது அவரோடு உடனிருந்து எல்லா பணிகளிலும் அவரோடு உடன் நடந்தவர். குறிப்பாக இயேசுவினுடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் கூர்மையாக கவனித்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய நற்செய்தியில் எல்லாவற்றையும் மிக மிக ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பதிவு செய்கிறார். இயேசுவினுடைய அன்புக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். இயேசுவினுடைய முகச்சாயலை கொண்டிருந்தவர் திருத்துதரான புனித யோவான். பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளிலும் மரணத்திலும் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவராக திருத்தூதர் இருக்கிறார். இயேசுவினுடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்ப்பு மிக மிக முக்கியமான நிகழ்வு. இயேசுவினுடைய அந்த முக்கிய நிகழ்வு மீட்பு செயல் என்பது அவருடைய பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் தான். இவற்றில் பங்கெடுக்கக்கூடிய முழுமையாக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலையில் திருத்துதரான யோவான் இருந்திருக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த பேறு பெற்ற ஆசீர்வாதத்தை இன்று நாமும் அனுபவிக்கிறோம். திருத்துதரான யோவானை போன்று எப்படி எப்பொழுது நம்மை முழுவதுமாக கையளித்து இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்கிறோமோ, திருத்துதரை போல நாமும் இயேசுவினுடைய பாடுகளில் பங்கெடுக்கிறோம். அவருடைய மரணத்தில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறோம். இயேசுவினுடைய உயிர்ப்பில் பங்கெடுத்து அவருடைய மீட்பில் நாம் பங்கெடுக்கிற நிலையை இந்த தெய்வீக திருப்பலி நமக்கு தருகிறது. திருத்துதரான யோவானை போன்று அந்த மனநிலையோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த திருப்பலியில் பங்கேற்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. மூன்றாவதாக, திருத்தூதரான யோவானுக்கு கிடைத்த மிக பெரும் ஒரு பாக்கியம் என்றால், அவர் வயது முதிர்ந்தவராய் நற்செய்தியை அறிவித்து ஆண்டவருடைய அந்த பணிகளை மிக ஆழமாக பதிவு செய்தவர். அவருக்கு தான் திருத்தூதர்களிலேயே இயற்கை மரணம் கொடுக்கப்பட்டது. மற்றவங்க எல்லாம் மறைசாட்சியாக மரித்தார்கள். சிலுவையில் அறையுண்டு, தோல் உரிக்கப்பட்டு, வாளால் வெட்டப்பட்டு, ஈட்டியால் குத்தப்பட்டவர்களாக மறைசாட்சிகளாய் மரிக்கிறார்கள். திருத்தூதரான யோவான் மட்டும்தான் இறுதி வரை மிகுந்த வயதானவராக இயற்கை மரணத்தை அவர் தழுவுகிறார். தான் நேசித்த அன்பு செய்த ஒருவருக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்றால் அவருக்கு கிடைத்த அந்த இயற்கை மரணம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் கூட நோய் நொடி இல்லாமல், கஷ்டப்படாமல், துன்பங்களை அனுபவிக்காமல் இயற்கையாய் மரணிக்க வேண்டும். இந்த ஆன்மா, இந்த உடல் எவ்விதமான துன்பத்திற்கும் உள்ளாகாதவாறு நம்முடைய மரணம் அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சில பேருக்கு விபத்தில் ஏற்படுகிற மரணம் கொடூரமானது. திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போகிறவர்கள் உண்டு.
பல நாட்களாக நோய்வாய்ப்பட்டு மிகுந்த வலியோடு துன்பத்தோடு மரணிக்கிறவர்கள் உண்டு. ஆனால் வயதான பிறகு எவ்வித நோய் நொடியும் இல்லாமல், குறைபாடுகள் இல்லாமல் இயற்கை மரணத்தை தழுகிறவரும் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒரு பேறு பெற்ற மரணம். அதை தன் வாழ்வில் அனுபவித்தவர் திருத்தூதரான யோவான். நாமும் அப்படிப்பட்ட பேரின்பத்தை அடைய இந்த தெய்வீக திருப்பலியினுடைய மறை உண்மைகளை உணர்வோம், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். அன்றாட வாழ்வும் திருத்தூதர் தான். எப்படி என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகளை அறிவிக்கிறோமோ, கடவுளுடைய வார்த்தைகளை ஏற்று கடைபிடிக்கிறோமோ, இன்னொரு சீடருக்கு நாம் தூண்டுதலாக இருந்து ஆண்டவருடைய மதிப்பீடுகளை விதைக்கிறோமோ, அப்பொழுது நாமும் திருத்தூதரான யோவானை போன்று திருத்தூதர்கள் தான், நற்செய்தி பணியாளர்கள் தான். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து எனும் ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கிறோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற மகிழ்ச்சியின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருமணம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுள்ளம் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என்னாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.
அவரது நிறைவிலிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திரு தூதரான புனித யோவான் போதித்தான். நாங்கள் கொண்டாடிய மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்றாட திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில், மரணத்தில், உயிர்ப்பில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.